ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸ்ரீ நீவி ஸ்டடீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம 5ஆம் வகுப்புலேருந்து இயல் 3 தப்பி பிழைத்த மான் அப்படிங்கிற ஒரு கதையை தான் பார்க்க போகிறோம். இது துணைப்பாட பகுதி. பார்த்தீங்கன்னா, காகமும் மானும் நல்ல நண்பர்கள், நீண்டகால நண்பர்கள். அவர்களுக்கு இடையே உள்ள நட்பை பற்றின கதை தான் இந்த பாடம். கான்னு காக்கா கத்திக்கிட்டு கரைஞ்சிக்கிட்டு என்ன பண்ணியிருக்கு? மான் தன்னுடைய நண்பனான மானை தேடிக்கிட்டு வந்திருக்கு. காகம் கரைந்து தன் நண்பனான மானை தேடியபடி அழைத்தது. இதோ வந்துவிட்டேன் என்று கூறியபடி துள்ளி குதித்து ஓடி வந்தது மான். மான் என்ன பண்ணியிருக்கு? காக்கா கூப்பிட்ட உடனே நான் இந்தா வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு துள்ளி குதிச்சு வந்திருக்கு. காகம் என்ன சொல்லுது? நண்பா, நலமாக இருக்கிறாயா அப்படின்னு கேட்டிருக்கு. மான் என்ன சொல்லுது? ஏதோ இருக்கிறேன் நண்பா அப்படின்னு சொல்லியிருக்கு. காகம் உடனே என்ன சொல்லியிருக்கு? குரலில் உற்சாகம் இல்லையே, ஏன் சோர்வாக பேசுகிறாய் அப்படின்னு கேட்டிருக்கு. உடனே மான் என்ன சொல்லியிருக்கு? எனக்கு மிகவும் பசியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கு. காகம் என்ன சொல்லுது? என்னோட வா, உனக்கு புல் உள்ள இடங்களை காட்டுகிறேன், அங்கு நீ வயிறாகிற புல்லை மேயலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. உடனே மான் என்ன சொல்லியிருக்கு? நீ என் மேல் மிகவும் அன்பாக இருக்கிறாய், தினமும் எனக்காக அலைந்து திரிந்து புல்லுள்ள இடங்களை கண்டறிந்து வந்து என்னிடம் கூறுகிறாய். நன்றி நண்பா அப்படின்னு சொல்லிட்டு மான் சொல்லியிருக்கு. உடனே காகம் என்ன சொல்லியிருக்கு? நன்றி எல்லாம் தேவையில்லை, ஏன் எனக்கு சோர்வான நேரத்தில் உன் மீது அமர்ந்து பயணம் செய்கிறேன். நாம் இருவரும் நெடுநாள் நண்பர்கள், ஒருவருக்கொருவர் உதவியாய் இருப்பது இது ஒன்றும் புதிதல்லவே அப்படின்னு சொல்லிட்டு காகம் சொல்லியிருக்கு. மான் என்ன சொல்லியிருக்கு? சரி நண்பா, பேசிக்கொண்டே நெடுந்தூரம் வந்துவிட்டோம். இங்கேயே இன்றைய உணவை உண்டுவிட்டு இருப்பிடம் செல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு மான் சொல்லியிருக்கு. காகமும் மானும் நல்ல நண்பர்களாக நெடுநாள் இணைந்திருப்பதை நரி ஒன்று கவனித்தது. தன் மனதிற்குள் கொழுவென இருக்கும் இந்த மானை எப்படியாவது கொன்று தின்று விட வேண்டும், அதற்கு எப்போதும் இணைந்து இருக்கும் இவர்கள் இருவரையும் தனித்தனியே பிரிக்க வேண்டும், அப்போதுதான் மானை இரையாக்க முடியும் என எண்ணியது. மான் ஒளிஞ்சு நின்று பார்த்துருக்கு பாருங்க. மானை நரி ஒளிஞ்சு நின்று பார்த்துக்கிட்டு இருக்கு. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? உங்கள் 2 பேரும் நல்ல நண்பர்களாக இருக்காங்க, இவங்க 2 பேரையும் தனித்தனியாக பிரித்தா தான் இந்த மானை நம்மளால் அடித்து சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வஞ்சக எண்ணத்தோடு இந்த நரி நோட்டமிட்டுக்கிட்டே இருந்திருக்கு. காகத்தையும் மானையும் பிரிக்கிறதுக்கு திட்டம் போட்டுக்கிட்டு இருந்திருக்கு. நரி, என்ன தோழர்களே, எப்போதும் இணைந்தே இருக்கிறீர்கள், என்னையும் உங்கள் நண்பனாக ஏற்றுக்கொள்வீர்களா அப்படின்னு சொல்லிட்டு நரி சொல்லியிருக்கு. மான் என்ன சொல்லியிருக்கு? அதற்கு என்ன, இன்று முதல் நீயும் எங்கள் நண்பனாக இங்கேயே எங்களோடு சேர்ந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. உடனே நரி என்ன சொல்லுது? நன்றி அப்படின்னு சொல்லி. காகம் என்ன சொல்லுது? சரி, நேரமாகிவிட்டது, இருப்பிடம் செல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. நரி தன் இருப்பிடம் நோக்கி சென்று விடுகிறது. காகம் என்ன பண்ணியிருக்கு? நண்பா, யாரையும் சீக்கிரமாக நம்பிவிடாதே, அது நமக்குத்தான் ஆபத்து அப்படின்னு சொல்லியிருக்கு. மான் என்ன சொல்லியிருக்கு? அப்படியெல்லாம் எந்த ஆபத்தும் வந்து விடாது, நரியை பார்த்தால் நல்லவனாக நல்ல குணமாகத்தான் தெரிகிறது அப்படின்னு சொல்லிட்டு மான் சொல்லியிருக்கு. உடனே காகம் என்ன சொல்லியிருக்கு? கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய் அப்படின்னு சொல்லிட்டு காகம் சொல்லியிருக்கு. உடனே மான் என்ன சொல்லுது? ஐயா கருத்து கந்தசாமி, நீ பேசியது போதும் அப்படின்னு சொல்லியிருக்கு. உடனே வீட்டிற்கு செல், நானும் என் இருப்பிடம் செல்கிறேன், மீண்டும் நாளை சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மான் என்ன பண்ணியிருக்கு? போயிடுச்சு. அடுத்த நாள் காலை நரி மானை சந்திக்கிறது. நரி என்ன பண்ணுது? நண்பனே நலமா அப்படின்னு கேட்குது. உடனே மான் என்ன சொல்லுது? அடடே நரியா, என்ன இவ்வளவு காலையில் என்னை தேடி வந்திருக்கிறாய் அப்படின்னு கேட்டிருக்கு. உடனே நரி என்ன சொல்லுது? நண்பனை பார்க்க நேரம் காலமியது, உன்னை பார்த்தால் எனக்கு பரிதாபமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கு. மான் என்ன சொல்லியிருக்கு? ஏன், எனக்கு என்ன,
என்னை பார்த்து ஏன் பரிதாபப்படுகிறாய் அப்படின்னு கேட்டிருக்கு. உடனே நரி என்ன சொல்லியிருக்கு, உடல் மெலிந்து காணப்படுகிறாயே, சரியான உணவு கிடைக்காததால் கொழு கொழுவென இருக்க வேண்டிய நீ பஞ்சத்தில் அடிபட்டார் போல் இருக்கிறாய் அப்படின்னு சொல்லியிருக்கு. உடனே மான் என்ன சொல்லியிருக்கு, விலங்குகளுக்குமே இதே உணவு பற்றாக்குறை தான், வானம் பொய்த்தால் வனமெல்லாம் பாலைவனமாக மாறி வருகிறதே அப்படின்னு சொல்லியிருக்கு. நரி என்ன சொல்லியிருக்கு, பிற விலங்குகளை பற்றி உனக்கென்ன கவலை, நமக்கென்ன கவலை அப்படின்னு சொல்லியிருக்கு. எனக்கு தெரிந்த இடம் ஒன்று இருக்கிறது, அங்கே உனக்கு நல்ல மேய்ச்சல் நிலம் உண்டு, என்னோடு வா, உனக்கு மட்டும் அந்த இடத்தை காட்டுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நரி என்ன பண்ணுது, வந்து மானை கூப்பிடுது. மான் என்ன சொல்லுது, நமது நண்பன் காகமும் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மான் சொல்லுது. உடனே நரி என்ன சொல்லுது, காகத்தை மற்றொரு நாள் இங்கே அழைத்து செல்லலாம், இன்று நீ மட்டும் என்னோடு வா அப்படின்னு சொல்லிட்டு நரி கூப்பிடுது. மான் என்ன பண்ணுது, சரி இவ்வளவு வலியுறுத்தி சொல்கிறாயே வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மான் வந்து நரியோட போகுது. நரி மானை விவசாயி ஒருவனின் விளைச்சல் நிலத்தில் கொண்டு விடுகிறது. மான் பயிரை நன்கு மேய்ந்து பசியாறிய பிறகு இருப்பிடத்திற்கு திரும்புகிறது. இச்செயல் காகத்திற்கு தெரியாமலேயே தொடர்ந்து நீடிக்கிறது. டெய்லி விவசாயியோட தோட்டத்தில் போயிட்டு மான் மேய்ஞ்சிட்டு வருது. நரியை கூட்டிகிட்டு போயிட்டு நரி வந்து மானை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த விவசாயி தோட்டத்தில் கொண்டு போய் விட்டுட்டு வருது. விவசாயி தன் விளைச்சலை பாலாக்கும் விலங்கை பிடிக்க முடிவு செய்கிறான். விவசாயி என்ன பண்ணுறான், என்ன நம்ம வயலில் இப்போ புற்கள் எதையுமே இல்லை, எல்லா விளைச்சலையும் ஏதோ ஒரு விலங்கு வந்து சாப்பிட்டுட்டு போகுது, இன்றைக்கி இந்த விலங்கை பிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு முடிவு பண்ணுறேன், என்ன செய்கிறேன்னு பார்ப்போம். விவசாயி தன் விளைச்சலை பாலாக்கும் விலங்கை பிடிக்க நினைக்கிறான். அடுத்த நாள் வழக்கம் போல் மான் நரியோடு அந்த வயலுக்கு பயிரை மேய்கிறது. வயலில் போயிட்டு இறங்கி என்ன பண்ணுது, மான் அந்த பயிரை பூரா மேயுது. அந்த நேரத்தில் விவசாயி வருவதை பார்த்த நரி தப்பிக்க நினைத்த மான் வேகமாக ஓடும்போது அருகில் கம்பி வெளியில் எதிர்பாராமல் சிக்கிக்கொள்கிறது. விவசாயியை பார்த்த உடனே என்ன பண்ணிருச்சு, மான் வந்து ஓடும்போது அந்த கம்பி வேலியில் வந்து எதிர்பாராமல் சிக்கிருச்சு. இதை அறிந்த நரி எதிர்பார்த்து கொண்டிருந்த வாய்ப்பு வந்து விட்டது என நினைத்து மகிழ்ந்தது. நரிக்கு ரொம்ப சந்தோஷம், நல்ல மான் இன்னைக்கு மாட்டிக்கிச்சுடா அப்படிங்கிற மாதிரி. மானை அப்படியே தவிக்க விட்டு ஓடி அருகில் உள்ள கரும்பு வயலில் மறைந்து கொண்டு நடக்க இருப்பதை கவனித்து கொண்டிருந்தது. என்ன பண்ணியிருக்கு நரி, பக்கத்தில் இருந்த கரும்பு கொள்ளையில் போய் ஒளிஞ்சிக்கிட்டு மான் வந்து மாட்டிக்கிட்டு கிடக்கிறத பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கு இந்த நரி, வஞ்சக நரி. காகம், நண்பா நண்பா எங்கே இருக்கிறாய், காகம் வந்து கத்திக்கிட்டே வருது. நண்பா நீ எங்கே இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு காகம் தேடி வருகிறது நரியை. என் ஆரியன் நண்பா, இங்கேயா இருக்கிறாய், வேலியில் மாட்டிக்கொண்டாயோ, கத்துவதற்கூட முடியாமல் இந்த நிலையில் கம்பி வேலியில் சிக்கி கொண்டாயே அப்படின்னு சொல்லிட்டு காகம் வந்து ரொம்ப வருத்தப்படுது. சரி நீ தப்பித்து கொள்ள ஒரு யோசனை சொல்கிறேன். விவசாயி அருகில் வரும் வரை நீ வந்து இறந்தது போல் அசையாமல் இரு. உன்னை அவன் வேலியில் இருந்து விடுவித்தவுடன் நான் மரத்தில் இருந்து காகா என்று குரல் கொடுக்கிறேன், உடனே தப்பித்து விடு அப்படின்னு சொல்லிட்டு காக்கா வந்து ஐடியா கொடுக்குது. வேலியில் சிக்கிக்கிட்டு இருக்கு பாருங்க விவசாயி. ஓ மானா, நீ தான் இத்தனை நாளா என் பயிரை நாசப்படுத்தினாயா, இன்று வேலியில் மாட்டிக்கொண்டாய் என்று கூறியவாறே மானை பிடிக்க வருகிறான். ஓ இறந்து விட்டது போல் இருக்கிறதே, சரி வேலியில் இருந்து மானை விடுவித்து வீட்டிற்கு எடுத்து சொல்வோம் என்று சொல்லிக்கொண்டே வேலியில் இருந்த மானை விடுவிக்கிறான். வேலியில் இருந்து மாட்டிக்கிட்டு இருக்க மானை என்ன பண்ணுறேன், விடுவிக்கிறேன். அப்போது காகம் கரைகிறது. அதுவரை இறந்தவாறு நடித்து கொண்டிருந்த மான் கண்ணிமைக்கும் நேரத்தில் உயிர் பிழைத்தால் போதும் என துள்ளி பாய்ந்து வேகமாக ஓடியது. இறந்த மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்த மான் என்ன பண்ணியிருக்கு, டக்குன்னு காக்கா கரைஞ்ச உடனே பொழைச்சோம்டா, உயிர் பொழைச்சிச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஓட்டமாக ஓடி இருக்கு. விவசாயி, அடடே மான் என்னை ஏமாற்றி விட்டதே,
தன் நீண்ட தடியை எடுத்து கம்பை எடுத்துட்டான் கையில். ஓடும் மானை நோக்கி வேகமாக வீசுகிறான். தடி எடுத்து, அதாவது விவசாயி என்ன பண்ணியிருக்கான், ஒரு பெரிய கம்பை எடுத்து மானை நோக்கி ரொம்ப வேகமாக வீசியிருக்கான். வீசின கம்பு என்ன பண்ணியிருக்கு, நரியின் மேல் பட்டு நரி மயங்கி கீழே விழுகிறது. விவசாயி ஏமாந்து போகிறான். சிறிது நேரத்திற்கு பின் மயக்கம் தெளிந்து எழுந்த நரியிடம் காகம் என்ன சொல்லுது, நரியே, உன் வஞ்சக எண்ணம் உனக்கே கேடாக முடிந்தது. நம்பினவர்களுக்கு என்றும் துரோகம் செய்யாதே. உன்னை நம்பினவங்களுக்கு நீ துரோகம் செய்யாத அப்படி சொல்லிட்டு காகம் நரிய திட்டியிருக்கு. நரி என்ன பண்ணியிருக்கு, வெட்கி தலை குனிந்தவாறே, மன்னித்து விடு நண்பா, இனிமேல் இப்படி நடந்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. காகம் என்ன பண்ணியிருக்கு, தன்னை போல் பிறரையும் நேசிக்க வேண்டும், நண்பர்களோடு உண்மையை அன்புடன் பழக வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு காகம். அவ்வளோதான் குட்டீஸ். நரி தப்பி பிழைத்த மான் பாடத்தை பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது வினா விடைகளை பார்ப்போம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வினாக்களுக்கு விடையளிக்க, அதை பார்க்கலாம் குட்டீஸ். அதாவது ஃபஸ்ட்டு கேள்வி பார்த்திங்கன்னா, நரி காகத்திடமிருந்து ஏன் மானை பிரிக்க எண்ணியது அப்படிங்கிறதான் கேள்வி. அந்த கேள்விக்கு பதில் பார்த்திங்கன்னா, பக்கம் 54வது பக்கத்தில் பாருங்கள், மான் இருக்கு, அதுக்கு கீழே உள்ள பாரா. காகமும் மானும் நல்ல நண்பர்களாக நெடுநாட்கள் இணைந்திருப்பதை நரி கவனித்தது. தன் மனதிற்குள் கொழு கொழுவென இருக்கும் இந்த மானை எப்படியாவது கொன்று தின்று விட வேண்டும். அதற்கு எப்போதும் இணைந்து இருக்கும் இவர்கள் இருவரையும் தனித்தனியே பிரிக்க வேண்டும். அப்போதுதான் மானை இரையாக்க முடியும் என நரி எண்ணியது. இதுதான் ஃபஸ்ட்டு கேள்விக்கான பதில். ரெண்டாவது கேள்வி என்னன்னா, நரியை நண்பனாக ஏற்றுக்கொண்ட மானிடம் காகம் கூறியது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா 54வது பக்கம். காகம் என்ன சொல்லியிருக்கு, நண்பா, யாரையும் சீக்கிரமாக நம்பி விடாதே, அது நமக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்லியிருக்கு. நரியை நீ சீக்கிரமாக நம்பிடாத, அதை நம்ம நம்பினோம்னா நமக்கு ஆபத்தை உருவாக்கக்கூடியது நரி அப்படின்னு சொல்லிட்டு காகம் எச்சரிக்கை விடுத்திருக்கு. இதுதான் இதற்கான பதில். மூன்றாவது கேள்வி பார்த்தீங்கன்னா, நரி மானை எங்கு அழைத்து சென்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பக்கம் 55ல் கடைசி பாராவில் நரி மானை விவசாயி ஒருவனின் விளைச்சல் நிலத்தில் கொண்டு விடுகிறது. அதாவது ஒரு விவசாயியோட தோட்டத்தில் கொண்டு போயிட்டு நரியை கொண்டு போய் மேய்ச்சலுக்காக நரி மானை கூட்டிகிட்டு போய் கொண்டு போய் விடுகிறது. இதுதான் அதற்கான பதில். நரி மானை விவசாயி ஒருவனின் விளைச்சல் நிலத்தில் கொண்டு விடுகிறது. நான்காவது கேள்வி பார்த்தீங்கன்னா, வேலியில் மாட்டிக்கொண்ட மானை காகம் எவ்வாறு காப்பாற்றியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 56வது பக்கம். விவசாயி அருகில் வரும் வரை நீ இறந்தது போல் அசையாமல் இரு. விவசாயி உன்னை வேலியிலிருந்து விடுவித்தவுடன் நான் மரத்திலிருந்து காகா என்று குரல் கொடுக்கிறேன், உடனே தப்பித்து விடு அப்படின்னு சொல்லிட்டு காகம் கூறியது. அதே மாதிரி விவசாயி கட்டை அவுத்த உடனே மான் தப்பிச்சிருச்சு. இதுதான் அதற்கான பதில். அஞ்சாவது கேள்வி பார்த்தீங்கன்னா, தப்பி பிழைத்த மான் கதையிலிருந்து நீ அறிந்து கொண்ட நீதி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது பேஜ் நம்பர் 58ல்
காகம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே இருக்கா, தன்னை போல் பிறரையும் நேசிக்க வேண்டும், நண்பர்களை நண்பர்கள் உண்மை அன்புடன் பழக வேண்டும். இதுதான் இதற்கான பதில். அவ்வளோதான் குட்டீஸ். தப்பி பிழைத்த மான் பாடத்தையும் பார்த்துட்டோம், இதற்கான கேள்வி பதில்களையும் பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வேறொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய் குட்டீஸ்.